வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் நடவடிக்கையில் மத்திய அரசு தீவிரம். மாணவர்கள், பெற்றோர், பேராசிரியர்களிடம் நிபுணர் குழு இன்று கருத்து கேட்பு. கொரோனா சம்பள பிடித்தம் உள்ளிட்ட நடவடிக்கைகளை கண்டித்து வரும் 30ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினர் அறிவிப்பு. கொரோனா குறைந்திருந்த நாடுகளிலும் மீண்டும் தலை தூக்கும் தொற்று. உலக நாடுகள் அதிர்ச்சி. இந்தியாவின் மீது சீனா தொடர்ச்சியாக சைபர் தாக்குதல். அமெரிக்காவில் செயல்படும் சீன நிறுவனம் அதிர்ச்சி தகவல். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேளாண் மசோதாக்களுக்கு தெலுங்கானா முதலமைச்சர் கடும் எதிர்ப்பு. மாநில அரசுகளின் உரிமைக்கு எதிரானது என விமர்சனம். ஊரடங்கு காலத்தில் பயணிக்க முடியாத விமான பயணச் சீட்டுகளுக்கு பணம் திரும்ப வழங்கப்படும். உச்ச நீதிமன்றத்தில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தகவல். வரலாறு காணாத மழையால் வெள்ளக்காடான மும்பை நகரம். மக்களின் இயல்பு வாழ்க்கை அடியோடு முடங்கியது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 10 நீதிபதிகள் ஒப்புதல் வழங்கியது கொலிஜியம். கொரோனா பரவலால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரஜினி, கமல் திரைப்படங்களுக்கான படப்பிடிப்பு அடுத்த மாதம் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். தனிமைப்படுத்தலுக்கு தயாராகும் படக்குழுவினர். சென்னை மதுரவாயலில் சிறுவன் சிறுமியை கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த தந்தை 5 ஆண்டுகளுக்கு பிறகு கைது. கொரோனா சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள விஜயகாந்த் நலமுடன் உள்ளார். தேமுதிக தகவல். விரிவான செய்திகளை பார்க்கலாம். புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது தொடர்பாக மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பேராசிரியர்களிடம் நிபுணர் குழு இன்று கருத்து கேட்கிறது. புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. எனினும் புதிய கல்விக் கொள்கைக்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். எனவே இதுகுறித்து பல்வேறு தரப்பினரிடம் கருத்து கேட்க முடிவு செய்துள்ளது. இதற்காக உயர்கல்வி மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பில் தனித்தனியே நிபுணர் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. உயர்கல்வி நிபுணர் குழுவினர் தமிழகத்தில் உள்ள பல்கலை துணை வேந்தர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தனர். உயர்கல்வித்துறை முதன்மைச் செயலர் அபூர்வா தலைமையில் ஆன்லைன் வழியில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதையடுத்து இன்று மாணவர்கள், பெற்றோர் மற்றும் பேராசிரியர்களிடம் இந்த நிபுணர் குழு கருத்து கேட்க உள்ளது. காலை முதல் 3 குழுவாக ஆன்லைன் வழியில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படுகிறது. கொரோனா காலத்தில் ஊதியம் பிடித்தம் செய்யப்பட்டது உள்ளிட்ட நடவடிக்கைகளை கண்டித்து வரும் 30ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். தோமுச, சிஐடியு, ஏஐடியுசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் நேற்று சென்னை பல்லவன் இல்லத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து தொழிற்சங்க நிர்வாகிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர். ஊதிய ஒப்பந்த காலம் முடிந்து ஓராண்டு ஆகியும் பேச்சுவார்த்தை தொடங்கப்படவில்லை என புகார் தெரிவித்த தொழிற்சங்க நிர்வாகிகள் பணப்பலன்கள் வழங்கப்படவில்லை என்றும் ஓய்வூதியங்கள் நிலுவையில் உள்ளன என்றும் தெரிவித்தனர். மேலும் கொரோனா காலத்தில் ஊதிய பிடித்தம் செய்யப்பட்டது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஏற்கனவே உள்ள கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் வரும் 30ஆம் தேதி அனைத்து பேருந்து பணிமனைகளின் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்.
வேளாண் மசோதா விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நடந்து கொண்ட விதம் ஜனநாயகத்துக்கு எதிரானது என பகுஜன் சமாஜ் தலைவர் செல்வி மாயாவதி கருத்து தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வேளாண் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டபோது எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். முறையான வாக்கெடுப்பு நடத்தி மசோதாக்களை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர். மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியும் சபை விதிமுறை புத்தகங்களை கிழித்தெறிந்தும் மசோதா நகல்களை எரித்தும் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் 8 எம்பிக்கள் அவையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதுகுறித்து டுவிட்டர் பதிவு வெளியிட்டுள்ள பகுஜன் சமாஜ் தலைவர் செல்வி மாயாவதி, ஜனநாயகத்தின் கோவிலாக விளங்கும் நாடாளுமன்றத்தில் அரசு செயல்பட்ட விதமும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நடந்து கொண்ட விதமும் அரசியல் சாசனம் மற்றும் ஜனநாயகத்தின் கண்ணியத்தை குலைக்கும் செயல் என்று தெரிவித்துள்ளார். இது மிகவும் வருத்தம் அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊரடங்கு காலத்தில் விமான பயணச்சீட்டு முன்பதிவு செய்திருந்த அனைவருக்கும் பணம் திரும்ப தரப்படும் என உச்சநீதிமன்றத்தில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. கொரோனா ஊரடங்கு காலத்தில் ரத்து செய்யப்பட்ட விமானங்களுக்கான பயணச்சீட்டு தொகையை முழுமையாக திருப்பி அளிக்க கோரிய மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது பொது முடக்கத்துக்கு முன்பு முன்பதிவு செய்யப்பட்ட விமான பயணச்சீட்டுக்கான தொகை சம்பந்தப்பட்ட பயணிகளின் பெயரில் வரவு கணக்கில் வைக்கப்படும் என்று விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்தது. அந்த தொகையை பயணிகள் 2021 மார்ச் 31ஆம் தேதி வரை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது. பொது முடக்க காலத்தின் போது முன்பதிவு செய்யப்பட்ட பயணச்சீட்டுக்கான தொகை முழுவதும் திரும்ப அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக சிவில் விமான போக்குவரத்து தேவை பிரிவு முடிவெடுக்கும் எனவும் நீதிமன்றத்தில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் கூறியது. வரலாறு காணாத மழையால் மும்பை நகரம் வெள்ளக்காடானது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை அடியோடு முடங்கியது. மும்பை மற்றும் புறநகர் பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. நேற்றும் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு பல குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அவசர வேலை காரணமாக வெளியே சென்றவர்கள் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். வெள்ளத்தை கடந்து செல்ல முடியாமல் பலர் வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. பல இடங்களில் இடுப்பளவுக்கு மேல் வெள்ளம் தேங்கியதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. நெடுந்தூர ரயில்கள் செல்லும் நேரம் மாற்றியமைக்கப்பட்டன. இதனால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளானார்கள். நகரம் வெள்ளத்தில் மிதந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கி போனது. கொரோனா குறைந்திருந்த நாடுகளிலும் மீண்டும் தொற்று தலை தூக்கி இருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சீனாவில் ஊகான் நகரில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் உலகின் 210க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவி மனித பேரழிவை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக அமெரிக்காவில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பிரேசில், ரஷ்யா, கொலம்பியா, தென்னாப்பிரிக்கா, பிரான்ஸ், இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளிலும் கொரோனா தாக்கம் தீவிரமடைந்துள்ளது. உலகளவில் கொரோனா தொற்றால் இதுவரை 98 லட்சத்துக்கு அதிகமானோர் மரணமடைந்துள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள பல நாடுகள் தொற்று பாதிப்பால் மீண்டும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே அர்ஜென்டினா, மெக்சிகோ, ஸ்பெயின், இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளில் கொரோனா குறைந்திருந்த நிலையில் மீண்டும் அங்கு தலை தூக்கியிருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்தியா மீது சீனா தொடர்ந்து சைபர் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக அமெரிக்காவில் செயல்பட்டு வரும் சீன நிறுவனம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள சீன ஏரோஸ்பேஸ் ஸ்டடீஸ் இன்ஸ்டிடியூட் நடத்திய ஆய்வில் சீனாவின் சைபர் தாக்குதல் குறித்து அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மொத்தம் 142 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையில் கடந்த 2007 முதல் 2018ஆம் ஆண்டு வரையில் இந்தியா மீது பல்வேறு விதமான சைபர் தாக்குதல்களை சீனா நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு இந்தியாவின் செயற்கைக்கோள் தகவல் தொடர்புகளை முடக்கும் வகையில் ஒரு முக்கிய தாக்குதல் நடைபெற்றதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணினிகளை பயன்படுத்தி ஜெட் ப்ரொபல்ஷன் ஆய்வகத்தின் மீது தாக்குதல் நடத்தி அதன் முழு செயல்பாடுகளை தன்வசம் கொண்டுவர சீனா முயற்சித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் சீனா இந்திய எல்லையில் மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப அச்சுறுத்தல்களிலும் ஈடுபட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது.
கொரோனா ஊரடங்கால் தடைப்பட்டிருந்த ரஜினி கமல் திரைப்படங்களுக்கான படப்பிடிப்பை அடுத்த மாதம் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் அதற்காக படக்குழுவினர் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதற்கு ஆயத்தமாகி வருகின்றனர். கொரோனா அச்சுறுத்தலால் நிறுத்தி வைக்கப்பட்ட ரஜினிகாந்தின் அண்ணாத்த, கமல்ஹாசன் நடிக்கும் புதிய படம் ஆகியவற்றின் படப்பிடிப்புகளை அடுத்த மாதம் தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதனையடுத்து இருவரும் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள தயாராகி வருகிறார்கள். இதற்காக நடிகர், நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அடங்கிய படக்குழுவினர் அனைவரும் அவரவர் வீட்டிலேயே 2 வாரத்துக்கு தனிமைப்படுத்திக் கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அண்ணாத்த படப்பிடிப்பு கொரோனாவுக்கு முன்பு ஹைதராபாத்தில் நடைபெற்றது. அடுத்து வெளிநாட்டில் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் அதனை ரத்து செய்துவிட்டு சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் அரங்குகள் அமைத்து படப்பிடிப்பை நடத்த ஏற்பாடுகள் செய்துள்ளனர். குஷ்பு, மீனா, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் ஆகிய 5 நாயகிகள் நடிக்கும் இந்த படத்தின் 50% படப்பிடிப்பு முடித்துள்ளதாக கூறப்படுகிறது. கமலின் புதிய படத்தின் படப்பிடிப்பை சென்னையில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது அவருக்கு 232வது படமாகும். படத்துக்கு எவன் என்று நினைத்தாய் என்று பெயர் வைத்து இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குரு என்ற பெயரை பரிசீலிப்பதாகவும் புதிய தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே குரு பெயரில் கமல்ஹாசன், ஸ்ரீதேவி ஜோடியாக நடித்த படம் 1980 திரைக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை மத்திய அரசு தடுத்து வருவதாக அவரது மகள் இல்திஜா முஃப்தி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நீக்கப்பட்டது. இதனையடுத்து வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்த ஜம்மு காஷ்மீரின் முன்னணி தலைவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். ஆனால் மெஹபூபா மீதான வழக்கு தொடர்ந்து நீடிப்பதால் அவர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவருடைய மகள் இல்திஜா முஃப்தி உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் முதல்வராக இருந்துள்ள மெஹபூபா முஃப்தி மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவராகவும் உள்ளார் என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் அவரை தொடர்ந்து காவலில் வைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு முக்கியமான எதிர்க்கட்சித் தலைவரை விசாரணை ஏதும் இல்லாமல் ஓராண்டுக்கு மேலாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து அடைத்து வைத்துள்ளதை அவர் விமர்சித்துள்ளார். எனவே அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள மெஹபூபாவுக்கு அனுமதி வழங்கி உத்தரவிட வேண்டும் என அவரது மகள் இல்திஜா முஃப்தி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை மதுரவாயலில் சிறுவன் சிறுமியை கொலை செய்துவிட்டு 5 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த தந்தையை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை மதுரவாயல் MMTA காலனி பகுதியில் சில ஆண்டுகளுக்கு முன்னர் பூட்டிய வீட்டில் ஐஸ்வர்யா, பிரியதர்ஷினி சிறுமி மற்றும் ஜெயகிருஷ் பிரபு என்ற சிறுவன் ஆகியோரின் உடல்கள் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து குழந்தைகளது தந்தை ரவி தலைமறைவானார். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ரவியை தேடி வந்த நிலையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை பெரியமேட்டில் உள்ள விடுதியில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். காவல்துறையினர் விசாரணையில் மனைவி மகேஸ்வரியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக குழந்தைகளை கொன்றதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். கொரோனா ஊரடங்கு காலத்தில் ரத்து செய்யப்பட்ட விமானங்களுக்கான முன்பதிவு கட்டணங்கள் திருப்பி அளிக்கப்படும் என உச்சநீதிமன்றத்தில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவியதால் கடந்த மார்ச் மாத இறுதியில் இந்தியா முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது. இதனால் விமான போக்குவரத்து முழுமையாக முடங்கியது. இதனால் ஏற்கனவே முன்பதிவு செய்த பயணிகளின் பயண கட்டணம் திருப்பி அளிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதையடுத்து நடந்த விசாரணையின் போது பொது முடக்கத்தின் போது மே மாதம் 24ஆம் தேதி வரை முன்பதிவு செய்த பயணிகள் அனைவருக்கும் முழு தொகையும் திருப்பி அளிக்கப்படும் என விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இனி தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக தற்போது காண்போம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக பரிந்துரைக்கப்பட்ட 10 மாவட்ட நீதிபதிகளுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அனுமதிக்கப்பட்ட 75 நீதிபதி பணியிடங்களில் தற்போது 54 நீதிபதிகள் உள்ளனர். 21 நீதிபதி பணியிடங்கள் காலியாக இருந்து வந்த நிலையில் பதவி மூப்பு அடிப்படையில் மாவட்ட நீதிபதிகள் பிரிவில் இருந்து உயர்நீதிமன்ற நீதிபதி பதவிக்கு சென்னை உயர்நீதிமன்ற மூத்த மாவட்ட நீதிபதிகளின் பட்டியலை உச்சநீதிமன்றத்திற்கு பரிந்துரைத்தது குறிப்பிடத்தக்கது.
வாணியம்பாடி அருகே பாலாற்றின் கிளை ஆற்றில் மூழ்கி 14 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சாலாமாபாத் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது சாத் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள பாலாற்றின் கிளை ஆற்றில் தனது நண்பர்களுடன் குளிக்க சென்றபோது மழைநீர் தேங்கிய பள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பெரம்பலூரில் பணியிட மாறுதல் கோரி 3 நாட்களாக போராடி வந்த சவிதா என்ற நிறைமாத கர்ப்பிணி பெண்ணுக்கு பணியிட மாறுதல் வழங்கி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தனக்கு பணியிட மாறுதல் அளிக்கப்படாமல் அலைக்கழிக்கப்பட்டது குறித்து சமூக வலைதளங்களில் சவிதா பதிவிட்டிருந்தார். தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தா மீண்டும் இருர் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு பணியிட மாறுதல் அளித்து உத்தரவிட்டார். ஒரு கர்ப்பிணி பெண்ணை 3 நாட்களாக அலைக்கழித்து பணி மாறுதல் உத்தரவை வழங்கியிருப்பது வெட்கப்பட வேண்டியது என சமூக வலைதளங்களில் பதிவுகள் வெளியாகியுள்ளன. மத்திய அரசின் வேளாண் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவில்பட்டி விவசாயிகள் மாட்டு வண்டியில் வந்து கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். விவசாயிகளை பாதிக்கும் நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கோவில்பட்டியில் தேசிய விவசாயிகள் சங்கத்தினர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தேசிய விவசாயிகள் சங்கத்தினர் 50க்கும் மேற்பட்டோர் மாட்டு வண்டியில் வந்து கோட்டாட்சியர் திருமதி விஜயாவிடம் மனு வழங்கினர். 2018-19 நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கான அவகாசம் வரும் 30ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. வருமான வரி கணக்கு தாக்கல் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான கால அவகாசம் கடந்த மார்ச் மாதத்துடன் நிறைவடைந்தது. கொரோனா பரவல் காரணமாக இந்த கால அவகாசம் செப்டம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இம்மாதம் 30ஆம் தேதி கால அவகாசம் நிறைவடைகிறது. கணக்கு தாக்கல் செய்யாதோர் உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும் என வருமான வரித்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தட்டார் மடம் வியாபாரி செல்வன் கொலை வழக்கில் காவல் ஆய்வாளர் ஹரிகிருஷ்ணன் உட்பட 6 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர். சொக்கன் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த வியாபாரி செல்வன் என்பவரை கடந்த 17ஆம் தேதி ஒரு கும்பல் கடத்தி படுகொலை செய்தது. இது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் 3 குழுக்களாக பிரிந்து சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் செல்வன் கொலை தொடர்பாக தட்டார் மடம் காவல் ஆய்வாளர் ஹரிகிருஷ்ணன், அதிமுக பிரமுகர் திருமணவேல், அவரது சகோதரர் முத்துகிருஷ்ணன் மற்றும் முத்துராமலிங்கம், சின்னத்துரை, ராமர் ஆகிய 6 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த மத்திய ரயில்வே இணையமைச்சர் சுரேஷ் அங்காடி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கர்நாடக மாநிலம் பெலகாவி தொகுதி எம்பியும் மத்திய ரயில்வே இணை அமைச்சருமான திரு சுரேஷ் அங்காடி கடந்த மாதம் 11ஆம் தேதி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். ஒரு வாரமாக உடல்நிலை மோசமடைந்ததால் தீவிர சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்த சுரேஷ் அங்காடிக்கு மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். ரயில்வே இணையமைச்சர் சுரேஷ் அங்காடி மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், பிரதமர் திரு நரேந்திர மோடி, கர்நாடக முதலமைச்சர் திரு எடியூரப்பா, மத்திய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல், பாஜக தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கொரோனா தொற்றால் உயிரிழக்கும் முதல் மத்திய அமைச்சர் சுரேஷ் அங்காடி என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் ஆன்லைன் வகுப்பிற்கு செல்போன் வாங்கி தராததால் 9ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி பீம நகரில் வசித்து வரும் கேசவன் என்பவரின் மகள் வைஷ்ணவி தனியார் பள்ளியில் படித்து வந்தார். ஆன்லைன் வகுப்பிற்காக தனது தந்தையின் செல்போனை உபயோகித்து வந்த மாணவி தனக்கு புதிதாக செல்போன் வாங்கி தருமாறு கேட்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பணம் இல்லாத காரணத்தால் மாணவியின் தந்தை செல்போன் வாங்கி தராமல் இருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்ற மாணவியை குடும்பத்தினர் மீட்டு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த மாணவியின் உடல்நிலை மோசமானதால் கடந்த 22ஆம் தேதி திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் மாணவி உயிரிழந்தார். இதையடுத்து உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது.
தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் நலமுடன் உள்ளதாக அக்கட்சி தலைமைக் கழகம் தெரிவித்துள்ளது. தேமுதிக தலைமைக் கழகம் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் திரு விஜயகாந்த் 6 மாதத்துக்கு ஒருமுறை உடல்நல பரிசோதனைக்காக சென்னை மியாட் மருத்துவமனைக்கு செல்வது வழக்கம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் சென்னை மியாட் மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக சென்ற விஜயகாந்துக்கு லேசான கொரோனா அறிகுறி தென்பட்டதாகவும் உடனடியாக அது சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது திரு விஜயகாந்த் பூரண நலத்துடன் உள்ளதாகவும் தேமுதிக தலைமைக் கழகம் தெரிவித்துள்ளது. பெலாரஸ் அதிபராக எந்தவித முன் அறிவிப்புமின்றி பதவியேற்றுக் கொண்ட லுகாஷென்கோவுக்கு நாடு முழுவதும் பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. கடந்த 1994ஆம் ஆண்டிலிருந்து அதிபர் பதவியில் நீடிக்கும் லுகாஷென்கோவின் கட்சி ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் பெருவாரியான வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் பெருமளவில் கள்ள ஓட்டு போட்டதாகவும் மோசடிகளை அரங்கேற்றியதாகவும் ஆளும் கட்சி மீது எதிர்க்கட்சியினர் குற்றம் சுமத்தினர். அதிபர் பதவியேற்றுக் கொண்டதை கண்டித்து ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் குதித்தனர். இந்நிலையில் அதிபரை எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் ஆசிரியையான ஸ்விஸ்லண்டா தம்மை நாட்டை விட்டு வெளியேற்றிவிட்டு ரகசியமாக அதிபர் பதவியேற்றுக் கொண்டதே அவருடைய தோல்வியை காட்டுகிறது என்றார். மேலும் பேசிய அவர், சுதந்திரமான தேர்தல் நடத்தப்பட்டால் மட்டுமே உண்மையான தலைவர் அதிபர் பதவிக்கு வர முடியும் என்றும் அவர் கூறினார். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி.